Quran is the word of God, and therefore Quran says that Bible is not the word of God. Therefore, we come to the conclusion that Bible is not the word of God. Did we say that? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலையிலேருந்து வாதத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா அதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம சொல்கிறோமா குரான் வந்து இறைவனுடைய வார்த்தை, குரான் வந்து பைபிள் இறைவனுடைய வார்த்தை இல்லைன்னு சொல்லுது, அதனாலே பைபிள் இறைவனுடைய வார்த்தை இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அப்படி சொன்னோமா? நம்ம குரான் இறைவனுடைய வார்த்தையா இல்லையா என்பதை விவாதிப்பதற்கு தனி தலைப்பு வைத்திருக்கிறோம். அந்த தலைப்பில் அதை பார்த்துக்கொள்ளும் நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் பைபிள் இறைவனுடைய வார்த்தையா இல்லையாங்கிற பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். The topic is whether the Bible is a word of God or not. இந்த தலைப்பு வந்து பைபிள் வந்து இறைவனுடைய வார்த்தையா இல்லையாங்கிறது அந்த தலைப்பு. இதை நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு? கிரிமினாலஜி, ஜூரிஸ்ப்ருடன்ஸ், லா ஆஃப் எவிடன்ஸ் எல்லாம் பேசினார் எடுத்த உடனே காலையில் ஒருத்தர். இந்த கிரிமினாலஜி, ஜூரிஸ்ப்ருடன்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க இதை பேசுவாங்களா? லா ஆஃப் எவிடன்ஸ்ன்றாரு. என்ன லா ஆஃப் எவிடன்ஸ் யார் கொடுக்கணும்? யார் இது பைபிள் வந்து கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்றாரோ அவர் தான் அதுக்கு ப்ரூஃப் காட்டணும். அவர் ப்ரூஃப் காட்டாம காலையிலேருந்து உட்கார்ந்துக்கிட்டு 18 கேள்வி கேட்டிருக்கேன், 15 கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி கேட்கறதுக்காக நீங்க வந்தீங்க? கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். He is saying the topic is the Bible God's word and the onus of proof is on them. They will have to positively prove, conclusively prove that the Bible is the word of God. They will have to produce positive evidence for that. Instead, they have listed out some 15 questions and they are saying, we have asked you questions, you answer us. Why should we answer you? Is this logic? Is this what you teach to your students? We will ask you questions. We are questioning what you hold in your hand is not the Bible, is not the word of God. உங்க கையில வச்சுக்கிட்டு இருக்குது இறைவனுடைய வார்த்தை இல்லைங்கிறது நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க தான் கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த அடிப்படை லாஜிக் கூட தெரியாம நாங்க கேள்வி கேட்டோம் நீங்க பதில் சொல்ல, நாங்க கேள்வி கேட்டோம் நீங்க பதில் சொல்லணும், நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையா? அடுத்தது, நாங்க வந்து ஒரு நம்ம பைபிள்ல சில ஆபாசமான செய்திகள்லாம் இருக்குன்னு நம்ம பட்டியல் போட்டோம். பட்டியல் போட்ட உடனே அவங்க ஆபாசம் தான் இருக்குதுங்கிற அவங்க உறுதிப்படுத்துறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஏன் ஆபாசத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நம்ம பேசுறதுதான் பைபிள். அதுக்கு அவர் சொல்றாரு, ஏன் ஆபாசத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆபாசத்தை விட்டு வெளியே வாங்க. அதான் பைபிள் விட்டு வெளியே வர சொல்றாரு. இது அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க இதில் ஆபாசம் தான்ட்டு. இப்போ அவர் சொல்றாரு, பைபிள் அதெல்லாம் கிடையாது, இவங்களாம் இட்டுக்கட்டி சொன்னாங்கிறாரு. யார் இட்டுக்கட்டி சொன்னா? நாங்களா சொன்னோம்? அவர் சொன்னார், நைட்டியை போட்டுக்கிட்டு அந்த அம்மா இருந்தது. பைபிளில் நைட்டிலாம் இருக்குதா? காட்ட முடியுமா உங்களால்? நாங்கள் வசனத்தை போடுறோம், அந்த ஸ்லைடை போடுங்க. நாங்கள் இங்கிலீஷில் ஸ்லைடை போட்டோம், வேர்ஸ் பை வேர்ஸ் அப்படி எடுத்து போட்டிருக்கோம். நாங்கள் சொந்தமாக படிக்கல. த ஹோலுங்கிற வார்த்தை துவரத்தில் ஓட்டைக்குள்ள கையை விட்டாரு, கையை விட்டோம்னா அப்படி கிச்சி காட்டுற மாதிரி இருந்ததுலாம் அதில் இருக்குது. நாங்கள் சொல்லலை. அதுக்கு அவர் ஒரு மொழிபெயர்ப்படுத்த படிக்கிறாரு. நாங்கள் காட்டினதில் இருக்குதா இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அவர் வேற ஒரு மொழி, நல்ல புள்ள மொழிபெயர்ப்பு, பச்சை பிள்ளை கொடுக்கறது இருக்குல்ல, சின்ன குழந்தைங்களுக்கு படிச்சு கொடுக்குற மாதிரி பைபிள், அதில் எடுத்துக்கிட்டு கதவுடைய கைப்பிடி, லேட்ச் ஆஃப் டோர் அப்படின்னு இருக்குங்கிறாரு. அதுக்கு முன்னால் இன்னொன்று சொன்னார், நான் கிரீக்கை வேணா நான் படிச்சு காட்டட்டுமா? கிரீக் இஞ்சியில் வந்து கிரீக் இவாஞ்சலான்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் கிரீக்குங்க இஞ்சிலுங்கிற வார்த்தை வந்ததுண்டு, அதை காட்டுங்க. கிரீக் வார்த்தையிலிருந்து தான் இஞ்சிலுங்கிறது வந்தது காட்டுங்க. இவாஞ்சலான்ங்கிறது தான் பைபிள், காஸ்பிளுடைய பேர் தான் இவாஞ்சலான். அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் கிரீக்கில். இந்த வார்த்தையில இருந்தா இஞ்சில் வந்து, இஞ்சிலுங்கிற அரபி வார்த்தை வந்து ப்ரூஃப் காட்டுங்க, இஷ்டத்துக்கு விட்டு அடிக்காதீங்க. அப்புறம் அந்த லாட்சுக்கு வரும், அது போல அந்த ஸ்லைடுமா, அதுல டோர்னு கிளீனா சொல்றாரு. இங்க பாருங்க, the fourth verse, my lover thrust his hand through the hole and my feeling was stirred for him. என்னுடைய காதலர் ஓட்டைக்குள்ள கையை விட்டார், எனக்கு அப்படின்னு போட்டிருக்குது. நாங்க சொல்லல, எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு போட்டிருக்கிறோம். Song of Solomon, chapter number 5, verse number 4. It has been taken from Net Bible, and you all accept all the versions of the Bible. நீங்க மறுத்தீங்கன்னா சொல்லுங்க, நீங்களே ஒத்துக்கிட்டதுக்கு நாங்கள் கிளிப்பிங் எடுத்து போடுறோம். You accepted that there's no problem with any versions. You accept all the versions as equally good. நீங்க அதை மறுத்தீங்கன்னா that will become again a subject of debate again. ரைட். இப்போ அதில் என்ன ஒன்று சொன்னீங்க, இந்த லேட்ச் கைப்பிடின்னு சொல்லிதான், கதவுடைய கைப்பிடின்னு இருக்கு, இவங்க இல்லாத இட்டு கட்டிட்டாங்கிறாங்க. இல்லாத இட்டு கட்டல. இப்போ நான் அவங்களை திரும்ப சொல்கிறேன், கிரீக்கை படிச்சுங்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் ஹீப்ரூவை படிச்சு பாருங்க. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹீப்ரூவில் இருக்கும். உங்கள் ஹீப்ரூவை எடுத்து படிச்சு பாருங்க. அதில் கதவுங்கிற வார்த்தை இருக்குதான்னு பாருங்க. கதவுடைய கைப்பிடின்னு இருக்கான்னு பாருங்க.
ஹீப்ரூல கைப்பிடிக்கு கதவுக்கு பாத்வே டோர் பேசேஜ் இதுக்கெல்லாம் பெஹத்தக்கும்பாங்க. பெஹத்தக்குங்கிற வார்த்தை அங்க ஹீப்ரூல இருக்கக்கூடிய வார்த்தை பெஹத்தக்குங்கிற வார்த்தை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய வார்த்தை மின் எச்சர். மின் எச்சர்ண்டா, மின்னுண்டா உங்களுக்கு தெரியும் அரபியில, மின்னுண்டா ஃப்ரம், த்ரூ. மின் எச்சர் ஹீப்ரூண்டா செக் பண்ணி பாருங்க. மின் எச்சர்ண்டா தூவரத்தின் வழியாக. இவங்க என்ன செய்யறாங்க, என்னென்ன கரப்ஷன். நம்ம வந்து பைபிள் வந்து கடவுளுடைய வார்த்தையா இல்லைங்கிறது நம்மளுடைய விவாத தலைப்பு. Our topic was whether the Bible is God's word or not. But they introduced a new element saying, is there any contradictions in the Bible? குரான் பைபிள் வந்து இறைவனுடைய வார்த்தையா இல்லையாங்கிறது நம்ம தலைப்பு. அவங்க புதுசா இன்னொரு தலைப்பு நுழைக்கிறாங்க. பைபிள்ல முரண்பாடு இருக்குன்னு சொல்றீங்களோ, காட்ட முடியுமா? அது வல்ல தலைப்பு. ஆனா கேட்டதுனால அதையும் காட்ட தயாராக இருக்கிறோம், அதையும் காட்டுவோம். முரண்பாடு இருந்தால் அது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்பதற்கு ஆதாரமாக அதையும் காட்டுவோம். நீங்க தான் வந்து இல்லாத வார்த்தையெல்லாம் போட்டு எழுதுறீங்க. கையில் உள்ள சரக்கையெல்லாம், மடியில் உள்ள சரக்கையெல்லாம் பைபிளில் போடுறீங்க. யூ ஆர் புட்டிங் your own words into the mouth of God. கடவுளுடைய பேரால் உங்களுடைய சொந்த வார்த்தைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி சிஸ்டருக்கு ஜெனிசஸ்க்கு போனார். ஆப்ரஹாம் மேரிட் இஸ் ஹாஃப் சிஸ்டர். ஹாஃப் சிஸ்டரை மேரி பண்ணாங்களா இல்லையாங்கிறதுங்க பேச்சு இல்லை. இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த அம்மா என்ன சொல்லுதுன்றா, நம்ம கள்ளத்தனமா உறவு வச்சுக்கிட்டு இருக்கோம். This lady is saying we are having an illicit relationship. If we have to have this inside the confines of the room. இது கதவுக்குள்ள பூட்டிக்கிட்டு நம்ம செய்ய வேண்டியிருக்கு கள்ளத்தனமா. ரோட்ல போனாலும் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க முடியலையே, எனக்கு ஆசையா இருக்குது, அடக்க முடியல. அது மற்றவங்க பார்த்தா தப்பா சொல்லிடுவாங்களே, என்ன அப்படி இந்த இது செய்யறாங்களே, இது கள்ளக்காதல் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்களே. அதுக்கு தான் அந்த அம்மா சொல்லுது, நீ என் அம்மாவுடைய மார்புல நீனும் பால் குடிச்சிருந்தேன்டா நம்ம 2 பேரும் சகோதரா இருப்போம். கட்டி பிடிச்சி முட்டம் கொடுத்தா சகோதரன் சகோதரியும் கட்டி பிடிச்சி முட்டம் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு நினைச்சிக்கிருவாங்க அப்படின்னு அம்மா சொல்லுது. இந்த பொண்ணு செய்யறதும் கள்ளக்காதல், அது தப்பிக்கிறதுக்கு வழியையும் சொல்லுது. She is having illicit relationship with this man and she is trying to find a route for escaping. She is saying, if we continue this illicit relationship outside, people scorn at us. So what should we do? We can't do anything. But if you were my brother who suckled from my breast of my mother, no one would have objected it. We could have continued our relationship even in the open. நடு ரோட்லையும் கட்டி பிடிச்சி முட்டை கொடுக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்களே அவன் சொல்லுது. அம்மா சொல்லுது. அப்புறம் நம்மகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கண்டா, தோரா வந்து குரான்ல வந்து தோராவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, தௌராத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த தௌரா இல்லை, நம்ம கையில் வச்சிருக்கிற தௌரா இல்லைன்னு நீங்கள் சொல்றீங்களுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்டாங்க. அந்த ஆதாரங்கள் என்னமோ அவங்களே அடுக்கடுக்க எடுத்து வைத்தார்கள். அது ஒரு ஆதாரம் என்ன, இப்போ எடுத்து வைத்த ஆதாரத்தை மட்டும் சொல்கிறேன், மற்ற ஆதாரங்கள்லாம் பிறகு போவோம். இப்போ என்ன ஆதாரம் எடுத்து வைத்தாங்கண்டா, மோசே சில பகுதிகளை எழுதினார், மீதத்தை ஜோஷுவா எழுதினார். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். குரான் எதை தௌராத் என்று சொல்கிறது? குரான் தௌராத் என்று சொல்வது மோசேக்கு கொடுக்கப்பட்டது மட்டும்தான். அதில் ஜோஷுவாக்கோ வேற எவருக்குமே இடம் கிடையாது. நீங்கள் மற்றதையும் சேர்த்து வைத்துக்கொண்டு இதை தௌரா என்று சொல்வதால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, மோசே எழுதினார அதுதான் ஒழுங்கான தௌராண்டா, அதுவும் இல்லை, அதுக்கு தனி ப்ரூஃப், அதுக்கு தனி நாங்கள் ப்ரூஃப் வச்சிருக்கிறோம், காட்டுறோம். He is asking that we have been claiming that we believe in Torah, but we say what you hold in your hand is not Torah, and he is asking us proof for that, and he has produced the proof himself. He said certain chapters have been written by Moses, and the remaining chapters, remaining verses or something, let it be a chapter or verse or something, has been written by Joshua. So that is what we say. What Quran calls as Torah is the word of God which was revealed to Moses alone, not to anyone else. But you claim someone else, let it be Joshua or anyone else, we are not bothered about them. You say that someone else has written in it, added some verses to it, and you claim that is Torah. We say we don't accept that as Torah. Then the next point arises, whether do you accept whatever Moses wrote as Torah? No, we don't agree in that also, because we have proofs that that is not Torah. These are the answers we want to present, and we will continue with the answers. அதுக்கடையில் நாங்கள் இன்னும் சில வாதங்களை வைக்க வேண்டும். சரி, நாங்கள் வந்து அடிப்படையில் முதல்ல நாங்கள் 2 வாதத்தை எடுத்து வைத்தோம், அவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஒன்று, நான் அடுத்தது வரேன்.
அன்பிற்கினிய சகோதரர்களே, that no translation ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள். Let him read the agreement. அக்ரிமெண்ட்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கிறது கிடையாது. நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம்னு சொன்னால், those who signed the agreement are here, they know very well என்ன பேசிக்கிட்டோம்னு சொன்னால், our side is responsible for our translation. எங்கள் சைடில் நாங்கள் தமிழில் என்ன பேசுகிறோமோ அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அதற்கு தான் அவர்கள் பதில் நாங்கள் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோமோ அதுக்கு மட்டும் அவங்க பதில் சொன்னால் போதுன்றோம். நாங்கள் தமிழில் என்னென்னலாம் சொல்கிறோமோ அது வரிக்கு வரி ஆங்கிலத்தில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் சொன்னதனுடைய கிறிஸ்ப் அதை புளிந்து எடுத்து எசன்ஸை மாத்திரம் அவங்க இங்கிலீஷில் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொன்னாலே போதும். அதுக்கே பதில் சொல்ல முடியாமல் they are ashamed of their own gospels. அவங்களுடைய வேதத்தை பற்றி அவங்களே வெக்கப்படுறாங்க. அதை படித்த உடனே ஆபாசம்ங்கிறாங்க. சினிமா பார்த்துட்டு வந்த மாதிரி வர்ணிக்கிறீங்களேங்கிறாங்க. பைபிளில் உள்ளதை நாங்கள் படித்த உடனே சினிமா பார்த்துட்டு வந்தால் வர்ணிக்கிறீங்களோ, நீங்கள் ஆபாச படம் பார்த்தீங்களோ? ஆபாச படம் பார்க்கலங்க, நாங்கள் ஆபாச புஸ்தகத்தை படிச்சுட்டு வந்து சொன்னோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, பைபிள் இறைவேதம் இல்லை என்பதற்கு அடுத்து இன்னொரு பலமான ஆதாரம், ஒரு பெண்மணி மரணிக்கும் வரை பிள்ளை இல்லாமல் மரணித்து விட்டார்கள். அவரை நாம் என்ன சொல்வோம்? மலடி என்று சொல்வோம். அப்படி மலடி என்ற ஒரு பெண்மணி இருந்ததாக பைபிள் சொல்கிறது. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்படுனாக்கா, அந்த சவுலுடைய ஒரு மகளாக இருக்கக்கூடிய மீகாள் சாகிற வரைக்கும் அவருக்கு பிள்ளை பேரே இல்லாமல் இருந்துச்சு, அவன் மலடியா செத்து போயிட்டான்னு இருக்கு. இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னாக்கா, அதே சாமுவேலில் 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியலுக்கு பெற்ற 5 குமாரரையும் பிடித்து, மீகாளுக்கு பர்சிலான ஆதரியனுடைய குமாரனுக்கு ஆதரியனுக்கு பெற்ற 5 பிள்ளைகளையும் பிடித்து, அப்புறமா அவங்களை கொண்டு அந்த வேற கதை வருது. இப்போ நம்ம அதெல்லாம் கேட்கல. மலடியா செத்து போனவங்க ஒருத்தங்களுக்கு எப்படி 5 புள்ள வர முடியும்? இது கடவுளுக்கு தெரியாமல் இருக்குமா? இதெல்லாம் அறியாமை. இதெல்லாம் ஒரு கடவுள் வார்த்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரூஃப். இது கடவுள் வார்த்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பலமான ஆதாரம். மலடி ஆயிரம் செத்து பிட்ட மலடி எப்படி புள்ளை பெக்க முடியும்? இதுக்கு பதில், இதுக்கு கடவுள் வார்த்தை இல்லைன்னு தெரியுது. Dear brothers and sisters, now we are going to present another argument which firmly says that Bible cannot be the word of God. If you read 2 Samuel chapter 6, 22 to 23, it speaks about Michal, the daughter of Saul. It says that she died without having any children. She died as a barren. That's what this verse says. But in the same Bible, the so-called Holy Book, it's mentioned in 2 Samuel chapter 21 verse 8. It says that Michal had 5 sons. The same Michal, who is the daughter of Saul, had 5 sons. So this is a very clear-cut contradiction, which itself is a proof that Bible can never be a word of God. God is apart from all ignorance. God is not aware of anything. It is proving that the biblical God, whoever you say, does not know that whether Michal had son or no. Dear brothers, first of all we should know that God cannot contradict himself, and apart from contradiction he should not lie also. If you still believe with this contradiction, which is very clear cut, one place it says that Michal she was dead and she didn't have any children when she was living. That's mentioned in the above verse, 2 Samuel chapter number 6, 22 and 23. But if you read the other verse that we have placed here, 2 Samuel chapter number 21 verse number 8, it clearly says that she had 5 children. So how can God contradict himself? If you still believe that this is the word of God, then the status and dignity of God will hit an all-time low. You are attributing such contradiction to God. This we have proven that with this that Bible is not the word of God. அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிளில் உள்ள ஆபாசங்களை நாம் எடுத்து வைக்கும்போது கிறிஸ்தவ சகோதரர்கள் சங்கடப்படக்கூடாது. ஏன்னா எந்த விஷயத்தையும் நாம பேசலை, பைபிள் தான் இதை பேசுகிறது. அதில் ஒரு விஷயம், எசேக்கியேல் 23வது அதிகாரம் 1 to 44வது வசனம் வரைக்கும், ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இந்த பேசுறது எல்லாமே யாருன்னு சொன்னால் மனிதனுடைய பேச்சு இல்லை, கடவுளின் பேச்சு. ஆனால் இது கடவுள் இப்படி பேசியிருப்பாரா என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க.
2 விபச்சாரிகள் இருந்தார்களாம். அந்த விபச்சாரிகள் என்ன பண்ணாங்க? அவர்கள் எகிப்தில் வேசித்தனம் செய்தார்கள். இதோட நிப்பாட்டிட்டா இது நாகரிகமா உள்ளவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கல, அது விமர்சனம் செய்ய வேண்டியதில்லை. ஆனா விபச்சாரத்தில் என்ன நடந்துச்சு, என்ன செய்வாங்க, அதை பைபிள் விவரிக்கிறது. அவர்களின் மார்புகள் அமுக்கப்பட்டன, கன்னி கொங்கைகளை பிறர் தொட்டு விளையாடினர். அதனை தொட்டு விளையாடக்கூடிய பொருளாது பைபிளுக்கு இது ஒரு விளையாட்டாக தெரிகிறது. 2 சகோதரிகள் பேர் என்ன? மூத்தவ பேரு ஓல்லா, தங்கச்சி பேரு ஓலிபா. இவங்க 2 பேரும் பண்ண சேட்டை கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. மூத்தவ என்ன செய்யறா? தலைவர்களும் அதிகாரிகளுமாய் ஆசை மூட்டும் அளவு கொண்ட வாலிபர்களுமாய் குதிரை மீது வந்த வீரர்கள் மேல். Why I have posed those questions? நான் ஏன் அந்த கேள்விகளை அவரிடத்திலே கேட்டேன் என்பதற்கான காரணத்தை உங்களுக்கு இப்ப சொல்ல விரும்புகிறேன். We are not debating with the atheist here. நான் இங்கே ஒரு நாஸ்திகனிடத்திலே நாம் இங்கே ஒரு விவாதம் பண்ணவில்லை. We are not debating with a liberal scholar here. இங்கே தவறான கொள்கைகளை உடையவர்களிடத்திலே நாம் இங்கே அந்த விவாதத்தை கொள்ளவில்லை. We are debating with Muslims. நாம் முஸ்லிம்களோடு நாம் விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். When we debate with atheists, we will give many other reasons. நாம் நாத்திகர்களோட விவாதம் பண்ணும்போது வேற பல காரணங்களை கொடுப்போம். So why when we cite the Quran at the beginning itself we clarified, as in a court of law, if the final authority has already agreed with what we say, they have no case against us, and they are twisting actually and escaping from that argument rather than addressing it. நான் என்னுடைய விவாதத்தின் துவக்கத்திலேயே சொன்னேன், இந்த ஒரு வழக்கு மன்றத்திலே போய் ஒரு வழக்கை நாம் தொடர வேண்டுமானால் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு காரியத்தை அவர்கள் பிற்பாடு முரண்பட முடியாது என்கிற அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் என்னுடைய விவாதத்தை நான் ஆரம்பித்தேன். And they repeatedly say the Torah that is mentioned in the Quran is not the Torah that we have. அவர்கள் திரும்ப சொல்லுகிற காரியம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற தௌராத்தும் நீங்கள் வைத்திருக்கிற தௌராத்தும் ஒன்று அல்ல என்று. I have asked a question, is that what you say or is that according to the history? இதை நீங்கள் சொல்லுவதா அல்லது is it according to the history or is it just your belief? இது சரித்திரபூர்வமானதா அல்லது உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலானதா? And I have cited their own scholars who affirm that the Torah that is mentioned in the Quran is the Torah that the Christians and the Jews had. அவர்களுடைய அறிஞர்களுடைய கூற்றையே நான் மேற்கோளாக காட்டினேன். அவர்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற தௌராத்தும் நாம் வைத்திருக்கிற தௌராத்தும் ஒன்றுதான் என்பதை குறித்து. See, I am giving evidences after evidences, they are just making statements after statements. நான் ஆதாரங்களுக்கு பிற்பாடு ஆதாரங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறேன், அவர்கள் வெறும் வாக்கியங்களாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். For example, I have cited Tafsir Ibn Kathir volume 4 page number 178 to 179 where it says it was common among the Salafs to call the entire scripture of the people of the book as Torah. நான் அங்கே ஏற்கனவே அவர்கள் சொல்லப்பட்ட அந்த அறிஞர்கள் சொன்ன கூற்றை சொன்னேன். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வேத புத்தகம் முழுவதுமே கடவுளுடைய வார்த்தை என்பதற்கான ஆதாரம் தஃப்சீர் அவருடைய வாக்கியத்திலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். They have never addressed it. ஆனால் அதற்கான பதிலை அவர்கள் இதுவரை and they will not address it, they will actually may deny it, but they can never ever address it. ஆனால் அதற்கான பதிலை அவர்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் சொல்லவே போவதில்லை. ஒருவேளை அவர்கள் அதை நிராகரிக்கலாம். I'll come to one by one after their questions. அவருடைய கேள்விகள் ஒவ்வொன்றுக்காக நான் பதில் சொல்லி வருகிறேன். They say that there is a contradiction between 2 Samuel 6:23 and 2 Samuel 21:8. அங்கே சொன்னார்கள் 2 சாமுவேல் 6:23க்கும் 21:8க்கும் அவர் வித்தியாசம் இருக்கிறதை சொன்னார்கள். My brothers, my friends at TNTJ, if you yourself have carefully read that verse, you would have understood that there is absolutely no contradiction. அருமையான TNTJ நண்பர்கள் அந்த வசனங்களை கவனத்துடனே வாசித்திருந்தால் அதிலே எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்பதை அவர்களே புரிந்து கொண்டிருப்பார்கள். It might be a problem with that Tamil translation, I do not know, but the English verse that they have put up, it's very clear. அங்க ஒருவேளை தமிழ் மொழிபெயர்ப்புல ஏதாவது குறைகள் இருந்திருக்கலாம், ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே அங்கே போடப்பட்டிருந்ததிலே எந்த முரண்பாடும் இல்லை. For example, 2 Samuel 6:23 says, Michal the daughter of Saul had no children to her death. She had no children on her own. அங்கே 2 சாமுவேல் 6:23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் வரைக்கும் பிள்ளை இல்லாது இருந்தது என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. 2 Samuel 21:8 says that she brought up 5 children. She brought up 5 children. 2 சாமுவேல் not that she gave birth to the children, but she brought up 5 children, and whose children are also mentioned there. அங்கே 2 சாமுவேல் 21:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மீகாள்
தன்னுடைய 5 பிள்ளைகளை வளர்த்தாள் என்று போடப்பட்டிருக்கிறது வழி அது அவ யாருடைய பிள்ளைகள் என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. For Adriel the son of Barzillai, that is given in 2 Samuel 21:8. அங்கே பர்சிலாயின் குமாரன் என்று சொல்லப்படுகிற அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. Now who is this Adriel? யார் இந்த பர்சிலியா? 1 Samuel 18:19 says he was the husband of Michal's sister. அங்கே பர்சிலாவின் குமாரனாகிய ஆத்ரியேல் என்பவர் மீகாவின் சகோதரியுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். He is actually the husband. அவர் வந்து பர்சிலா வந்து ஆத்ரியேல் வந்து மீகாளுடைய சகோதரியுடைய கணவர். She is bringing up her sister's children. தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளைகளை அவள் வளர்த்து வருகிறாள். Where is the contradiction, sir? இதுல எங்க முரண்பாடு இருக்கிறது? And I am sure a scholar like Janab P. Jainullabbdin sir does not require a definition for contradiction. இந்த இப்படிப்பட்ட அறிஞரான ஜனாப் பிஜே அவர்களுக்கு ஒரு விளக்கம் தேவையில்லை. Janab PJ sir himself has clarified in many of his talks that a contradiction can be a contradiction if it is only in the same sense at the same time. அவரே தன்னுடைய பல விவாதங்களிலே ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல முரண்பாடு இருந்தால் தான் அதை முரண்பாடாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். Since Janab PJ sir himself has given us the definition, I am using that definition and that is a right definition. அந்த முரண்பாடு என்பதற்கான விளக்கத்தை ஜனாப் பிஜே அவர்களே கொடுத்திருப்பதனாலே அவர் கொடுத்த விளக்கத்தையே நான் இங்கே பயன்படுத்த விரும்புகிறேன். Now further they had in an earlier session they had asked about Leviticus 21. அவங்க முந்தின அதிகாரத்திலே லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தை கோடிட்டார்கள். They asked why the lame and the blind and the other people are not allowed as priests. எங்கே அங்க ஏன் ஊனமுற்றவர்கள் வந்து ஆசாரியர்களாக நியமிக்கப்படவில்லை என்கிற கேள்வியை அவங்க கேட்டாங்க. See, at this time we should know. பரிசுத்த ஸ்தலத்தில் ஏன் அனுமதிக்கப்படவில்லை என்று கேட்டார்கள். At this time we should know, we should interpret the scripture by scripture. நாம் இங்கே வேதாகமத்தை கொண்டுதான் விளக்க வேண்டும். If you want to know the meaning of that verse, you will have to read other verses in the Bible. இந்த ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னொரு வசனத்தை நாம் படித்து அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Before this was instituted in Exodus chapter 25 verse 40, இங்கே யாத்ராகமம் 25:40 இந்த வசனம் எழுதப்படுவதற்கு முன்பதாக it's very clearly written that the tabernacle was given as a pattern of what is in heaven. அங்கே பரலோகத்திலே எந்த மாதிரியாக அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே பூமியிலே கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Now when we have to follow the exact pattern as it is in the heaven, can all this lame and the blind are only in this earth, it can never be in the heaven, and that is why it is shown there. ஆக இங்கே பரலோகத்தில் இருக்கிற மாதிரியின்படியே பூலோகத்திலும் இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்க வேண்டுமானால் இங்க இருக்கிற இந்த ஊனமுற்றவர்கள் அங்க பரலோகத்தில் இருக்க போவதில்லை. Now this is further clarified in Hebrews chapter 10 verse 1. அதேதான் இங்கே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. They were there as a shadow of things to come. அவர்கள் நமக்கு வரப்போகிற காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Sir, you are taking verses out of his context and you are imposing your own interpretation into the text, sir. அவ வசனங்களை அந்த இடத்திலிருந்து எடுத்து உங்களுடைய சொந்த எண்ணங்களை அந்த வசனத்திலே நீங்கள் புகுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். This is not acceptable from a scholar like Janab PJ sir and others. ஜனாப் பிஜே சார் போன்ற அறிஞர்களிடத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. Further, the Holy Bible in the same chapter clarifies that there is no discrimination because the lame and the blind were allowed to eat the holy fruit. அங்கே அந்த அதே அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த ஊனமுற்ற மக்கள் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த பொருட்களை புசிப்பதற்காக எந்த விதமான தடையும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். Now, are there other verses which actually protects the lame and the deaf? இங்க இந்த ஊனமுற்றவர்களை பாதுகாக்கிற வேற வசனங்கள் இருக்கிறதா? Leviticus chapter 19 verse 14, Deuteronomy chapter 20 verse 27 verse 18. இங்கே லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உபாகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. Further, my brothers, when the true tabernacle Jesus Christ came into this world, உண்மையான ஆசரிப்பு கூடாரமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது there is a redemption that happened for those blind people themselves. அப்படிப்பட்ட அந்த ஊனமுற்ற மக்களுக்கும் விடுதலை கிடைத்தது என்று பார்க்கிறோம். Now if I have to apply the same kind of methodology to Quran, நான் இதே முறையை நான் வந்து குர்ஆனுக்கு நான் பயன்படுத்த வேண்டுமானால், again I am clarifying, I am not questioning Quran on basis on this, I am exposing the double standard. நான் அவருடைய ரெண்டு நிலையை குறித்து தான் நான் இப்போது பேசுவதற்காக நான் இப்போது சொல்லுகிறேன், ஒரே குர்ஆனை குறித்து பேசுவதற்காக நான் இப்ப வரவில்லை. See in Surah chapter 80 1 to 3, Hazrat Muhammad had initially turned away a blind person.
அங்கே சூரா 80 1 3 வரை உள்ள அந்த வாக்கியங்களிலே ஹஸ்ரத் முகமது அவர்கள் குருடர்களை அவர் குருட்டு மனிதர்களை பார்த்து அவர் திருப்பிக் கொண்டார். Allah had to correct him and bring back. அல்லாஹ் அவர்களை திருத்தி மறுபடியும் கொண்டு வர வேண்டியிருந்தது. Is it expected of a pattern of a person who is supposedly a pattern of the mankind? இங்கே மனித குலத்திற்கே வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஒரு மனிதர் காட்டுகின்ற வழிமுறையா இது? In Sahih Bukhari volume 4 hadith number 553 and Sahih Bukhari volume 9 hadith number 242, சஹீஹ் புகாரி வால்யூம் 4 553 மற்றும் சஹீஹ் புகாரி வால்யூம் 9 242வது வாக்கியத்திலும் Antichrist is described as a one eye blind person. அங்கே அந்தி கிறிஸ்துவானவர் ஒரு கண் குருடானவராக அங்கே காட்டப்படுகிறார். Why are you, sir? What is the connection between blind eye and Antichrist? அங்கே அந்தி கிறிஸ்துவுக்கும் ஒரு பார்வை குருடானதுக்கு என்ன சம்பந்தம்? You are putting blind people in the wrong picture. அங்கே குருடான மனிதர்களை தவறான விதத்தில் நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள். Now these are not my standards. I don't want to raise these standards. I am only exposing their standards. இது என்னுடைய தரம் அல்ல, அவருடைய தரத்தை தான் நான் வெளிக்கொணரும்படியாக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். And further they took up 1 Samuel 18:20 and spoke about what Saul had asked David to do. அங்கே அதற்காக தான் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சவுல் தாவீதை நோக்கி அவன் என்ன செய்ய சொன்னான் என்பதை குறித்து அவர்கள் சொன்னார்கள். Now who taught you that just because the Bible has recorded it that the Bible has approved it? அங்கே வேதாகமத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதனாலேயே வேதாகமம் அதை ஏற்றுக்கொள்கிறது ஒத்துக்கொள்கிறது என்று சொல்லி யார் சொன்னது? We accept that all the prophets were sinners except our Lord Jesus Christ. நாம் எல்லா all prophets were sinners except Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா நபிமாரும் தீர்க்கதரிசிகளும் பாவிகள் என்று சொல்லி நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். In fact, Quran also agrees with all these things. இது எல்லாவற்றையும் குர்ஆன் கூட ஒத்துக்கொள்கிறது. For example, Adam's sin is recorded in Surah chapter 7 19 to 22. அங்கே சூரா 7 19 ல இருந்து 22 ல ஆதம் நபி செய்த பாவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. Noah's sin is recorded in Surah chapter 71 28. அங்கே செய்த நபி செய்த பாவம் சூரா 71 71 28ல சொல்லப்பட்டிருக்கிறது. Abraham's sin is recorded in Surah chapter 26 verse 82. ஆபிரகாம் செய்த பாவம் இப்ராஹிம் செய்த பாவம் சூரா 26 82ல சொல்லப்பட்டிருக்கிறது. Moses' sin was recorded in Surah chapter 28 verse 16. மூசாவினுடைய பாவம் சூரா 28 16ல சொல்லப்பட்டிருக்கிறது. David's sin was recorded in Surah chapter 38 verse 24 and Al-Tabari in volume 3 page number 144 to 46 explains this. தாவீது செய்த பாவத்தை சூரா 38 24 லும் மற்றுமாய் தபரில வால்யூம் 3 பக்கம் 144 ல இருந்து 46 வரையில உள்ள இதுல குறிக்கப்பட்டுள்ளது. I can go on like this, but let me also say Hazrat Muhammad's sin is also mentioned in Surah chapter 47 verse 19. நான் இதே போல சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ரத் முஹம்மது அவர்களுடைய பாவத்தை குறித்து கூட சூரா 47 19 47 19 48 1 to 2 48 1 2. The only person in the Quran also who is sinless is Jesus Christ. குர்ஆனிலும் கூட பாவம் இல்லாத ஒருவரை குறிப்பிடப்பட்டிருப்பாரானால் அது ஈசா மஸீஹ் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். Just because Bible has recorded the deeds of the prophets, it doesn't mean that Bible approves those deeds. நபிமார்கள் அந்த தீர்க்கதரிசிகள் செய்த காரியங்களை எழுதி வைத்திருப்பதனாலே அந்த நபிமார்கள் செய்த காரியங்களை எல்லாம் வேதாகமம் ஒத்துக்கொள்கிறது என்று சொல்லி அர்த்தம் அல்ல. Because they were sinners saved by the grace of God. அவர்கள் பாவிகள் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Further they are going back again and again and again to Song of Solomon. அங்கே திரும்ப அந்த உன்னத பாட்டுக்கே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். Sir, are you following any methodology here? இங்கே ஏதாவது ஒரு முறையை நீங்க பின்பற்றுறீங்களா? If I take Quran and interpret myself, will you accept it? நான் குர்ஆனை எடுத்து என்னுடைய வகையிலே அதை நான் விளக்கினால் நீங்கள் அதை ஒத்துக்கொள்வீர்களா? I will ask, you will definitely ask me, who among the Islamic scholars said so? You are interpreting your own way. நீ சொல்றது சரிதான், ஆனா இஸ்லாமிய அறிஞர்கள் யார் இது மாதிரி சொல்லி இருக்காங்கன்னு கேப்பீங்க. I am asking you, sir, the Jews had the Song of Solomon, the Christians had the Song of Solomon. Who is interpreting the way that you are interpreting it right now? இங்கே யூதர்களிடத்துல இந்த உன்னத பாட்டு புத்தகம் இருக்கிறது, கிறிஸ்தவரிடத்துல இந்த உன்னத பாட்டு இருக்கிறது. ஆனா நீங்க இதுக்கு அர்த்தம் கொடுக்கிறது போல வேற யார் இதுக்கு அர்த்தம் கொடுத்து கொண்டிருக்காங்க? Now I have quoted some verses from the Quran earlier. Now I am going to say that these verses were interpreted by the Islamic scholars as vulgar. நான் ஏற்கனவே சொன்னேன், குர்ஆனில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை இஸ்லாமிய அறிஞர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். For example, Surah chapter 56 verse 36. அங்கே சூரா 56 36ல please
check and let me know how Tafsir of Al-Jalalain interprets it. அதை தஃப்சீர் அல்-ஜலால் அவர்கள் எவ்விதமாக அதற்கு அர்த்தம் சொல்கிறார் என்று நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள். Again, you can check Surah chapter 36:55. அங்கே 36:55 சூராவிலே Again, the same commentary. அதே விதமான ஒரு விளக்க உரை இருக்கிறதை நீங்க பார்க்கலாம். Now I can go on and take Ibn Kathir's commentary and prove that I am not interpreting their verses, but even then I don't want to lay that charge against them. ஒருவேளை நான் என்னுடைய சொந்தத்திலே சொல்லாமல் இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னதை நான் சொன்னாலும் கூட இதை அவர்கள் பக்கத்தில் குற்றச்சாட்டாக நான் சொல்லவில்லை. You see the double standards that they use? இதை நீங்கள் அவருடைய ரெண்டு நிலைகளை உங்களால் பார்க்க முடிகிறதா? They are taking the text, they are imposing their meaning and they are asking us to answer. Why will we answer for their interpretation? அவர்கள் வசனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், அவருடைய கருத்தை உள்ளே புகுத்துகிறார்கள். நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். நாம் ஏன் அதற்கு பதில் சொல்ல வேண்டும்? Sir, you bring a Jewish commentary and you bring a biblical commentary and then an authoritative Jewish commentary and an authoritative biblical commentary and say that this is how the Jews interpreted it, this is how the Christians interpreted it, then we will look into those evidences. நீங்க ஒருவேளை யூதர்கள் அந்த மொழியாக்கம் அந்த வேத புத்தகத்துக்கு சொல்லப்பட்ட விளக்க உரையோ அல்லது கிறிஸ்தவருடைய விளக்க உரையோ கொண்டு வந்து இதுதான் இந்த விளக்கத்தை தான் யூதர்கள் கொடுத்திருக்கிறார்கள், இந்த விளக்கத்தை கிறிஸ்தவர்கள் கொடுக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். And now again, as the time permits, I want to make one more point. நேரம் கடந்து போகனால ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். In Tafsir of Ibn Kathir volume 1, தஃப்சீர் இப்னு கத்தீர்ல விதமான ஒரு வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. In volume 1 in the introduction he says that Allah gave both the Quran and the equal to it to Muhammad. அங்கே வால்யூம் 9ல என்ன சொல்றாங்க? Quran and it's equal to Muhammad. குர்ஆனுக்கு சமமான ஒன்றையும் ஹஜ்ரத் முஹம்மதுக்கு அல்லாஹ் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And what is that equal? Equal is the sunnah of Muhammad. அந்த குர்ஆனுக்கு சமமானது என்று சொன்னால் முஹம்மதுடைய வாழ்க்கை முறை. Now can I take the sunnah of Muhammad and apply the same standard that you apply, because Allah himself gave it, correct? அல்லாஹ் அந்த சுன்னாவை கொடுத்திருப்பதனால அதையே எடுத்து அந்த தரத்தையே எடுத்து நம்ம வாழ்க்கை முறைக்கு எடுத்துக்கொள்ளலாம். Sir, then you have to reject Sahih Bukhari volume 1 book number 4. நம்ம அப்படியானால் சஹீஹ் புகாரி வால்யூம் நம்பர் 4 புக் நம்பர் 4 நம்ம நிராகரிக்க வேண்டும். Sahih Bukhari volume 1 book number 5 you will have to reject it. அப்படியானால் சஹீஹ் புகாரி வால்யூம் 1 புத்தகம் 4 நம்ம நிராகரிக்க வேண்டும். Sahih Bukhari volume 1 book number 6 you will have to reject it. அங்க சஹீஹ் புகாரி வால்யூம் 1 புத்தகம் 6 நம்ம 6 நம்ம நிராகரிக்க வேண்டும். Then you will have to reject Sahih Muslim book number. எடுத்து சொல்லும்போது பைபிளுக்கு நீங்கள் தப்பான விளக்கம் கொடுக்கிறீர்கள் என்று கிறிஸ்தவ சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம விளக்கம் கொடுக்கல. இந்த மாதிரி அநியாயத்துக்கு பொய் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம ஸ்லேடு தயாரிச்சுட்டு வந்திருக்கிறோம். இந்த ஸ்லேடை பாருங்க, நான் வாசிக்கிறதையும் பாருங்க. பைபிளில் இல்லாத நான் வாசிக்கிறேனா, பைபிளில் உள்ள வாசகத்தை வாசிக்கிறேனாங்கிறத நீங்கள் கண்கூடாக இங்கே தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டதான். ஆண்டவரின் வாக்கு என்ன? எகிப்தில் வேசித்தனம் செய்தார்கள். அந்த வேசித்தனம் என்ன? பைபிள் தான் சொல்லுது. அங்கே அவர்கள் மார்புகள் அமுக்கப்பட்டன. நான் விளக்கம் கொடுக்கல, பைபிள் வாசகம். கன்னி கொங்கைகளை பிறர் தொட்டு விளையாடினார்கள். அது விளையாடக்கூடிய பொருளா நான் கேட்கிறேன். ஓல்லா ஓலிபா 2 சகோதரி. இந்த ஓல்லா என்ன செய்யறா? நீல ஆடை உடுத்தி தலைவர்களும் அதிகாரிகளுமாய் ஆசை மூட்டும் அளவு கொண்ட வாலிபர்களுமாய் குதிரை மீது வந்து வீரர்கள் மேல் காதல் பைத்தியம் கொண்டாள். பைபிள் சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவளுடைய வாலிப வயதில் அவர்கள் இவளுடன் படுத்து இவளுடைய கன்னி கொங்கைகளை தொட்டு விளையாடி தங்கள் காமத்தை இவள் மேல் தீர்த்து கொண்டார்கள். நான் சொல்லவில்லை, பைபிள் தான் சொல்கிறது. இந்த ஓல்லாவை விட ஓலிபா என்ன செய்யறா? அக்காவை மிஞ்சி நம்ம விபச்சாரம் செய்யணும்னு அவ கிளம்புறா. அவ என்ன செய்யறான்னா, அவள் இது மாதிரி ஆடைகளை உடுத்தி தலைவர்கள் அதிகாரிகள் ஆசை மூட்டும் வாலிபர்கள் எல்லோரிடத்திலும் செல்கிறாள். அசீரியர்கள் மேல் ஆசை கொள்கிறாள். ஆனால் அவளுக்கு ஆசை அடங்கலை. அடுத்து என்ன செய்யறா? ஒரு ஊருக்கு போறா. அங்க போனா சுவத்தில் நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு, நிறைய ஆம்பளைகளுடைய ஓவியங்கள். அந்த ஓவியத்தை எல்லாம் பார்த்துட்டு இவங்களோட நம்ம விபச்சாரம் செஞ்சா நல்லா இருக்குமே சொல்லி ஆள் அனுப்பி அவங்களை எல்லாம் என்ன செய்யறா? கூப்பிடுறா. பாபிலோனியர்கள் வந்து அவளோடு காமப்படுக்கையில் படுத்து தங்கள் காம செயல்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள். இவ்வளவு வருதா? ஆபாசம் என்னங்கிறது விளக்கியாச்சு. இன்னும் பாருங்க, 20வது வசனத்தை பாருங்க. அவர்களுடைய உறுப்புகள் கழுதையின் உறுப்புகளை போலவும் அவர்களுடைய இந்திரியம், யாரு? இந்த பாபிலோனியர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த தங்கச்சிக்காரி வெறி கிளம்பி போனாலே பாபிலோனியர்களை பிடிக்கிறதுக்கு, அந்த பாபிலோனியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா
அவர்களுடைய உறுப்புகள் கழுதைகளின் உறுப்புகளைப் போலவும் அவர்களுடைய இந்திரியம் குதிரைகளின் இந்திரியம் போலவும் இருந்தன. நான் சொல்லவில்லை, பைபிள் தான் சொல்லுகிறது. இது ஆபாசமா இல்லையா? விபச்சாரத்தில் என்ன நடக்கும்? அந்த விபச்சாரம் செஞ்சவனுடைய உறுப்பு எப்படி இருந்துச்சு? அவனுடைய இந்திரியம் இது பேசுமா இறைவேதம்? இதுக்கு மேல என்ன விபச்சாரம் இருக்குது? இதுக்கு மேல என்ன அசிங்கம் இருக்குது? இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடி நாங்க இல்லாத சொல்றோம், விளக்கம் கொடுக்கிறோம். இது விளக்கமா உள்ளதை படிக்கிறோமா? உன் எகிப்தியர் உன் இள மார்புகளை தொட்டு விளையாடி உன் கன்னி கொங்கைகளை அமுக்கிய போது இவ்வளவு வருது. இதெல்லாம் என்ன? கர்த்தருடைய வாக்கு, கடவுளுடைய வாக்கு. யாருடன் தவிட்டும் வரை காம செயல் புரிந்தாய். இந்த விபச்சாரிகளுக்கு அடுத்து கர்த்தர் தண்டனையை கொடுக்கிறார். எல்லாமே ஆபாசம் தான். விபச்சாரிகள் செஞ்சது ஆபாசம், அந்த விபச்சாரிகளுக்கு தண்டனை இருக்குது, அதுவும் ஆபாசம். என்ன ஆபாசம்? அவதான் எல்லா பேர்ட்டும் விபச்சாரம் பண்ணிட்டா. உன் ஆடைகளை உரிந்து உன்னை அசிங்கப்படுத்துவோம், எல்லா பேருக்கு முன்னாடி அமனமா நிற்ப. ஆடையின்றி நிர்வாணமாய் பைபிள் சொல்கிறது. ஆடையின்றி நிர்வாணமாய் விட்டு விடுவார்கள். உன் வேசித்தனத்தின் நிந்தையும் வெட்கக்கேடும் அப்போது வெளிப்படும். அப்பதான் வெளிப்படுதா? அதுக்கு முன்னாடி தான் வெளிப்பட்டு நாரி போச்ச. அடுத்து பாருங்க, நீ அதை குடிப்பாய், தண்டனை. நீ சாராயத்தை குடிப்ப, இந்த விபச்சாரம் செஞ்சவளுக்கு தண்டனை. குடித்து முடிப்பாய், உன் கூந்தலை பீத்துக் கொள்வாய், உன் கொங்கைகளை பீறிக்கொள்வாய். இதுலயும் ஆபாசம். அடுத்து என்ன? ஆபாசத்துக்கு என்ன தேவை? இவ்வளவு வருது. இந்த 40ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்காக நீ குளித்து கண்களுக்கு மை தீட்டி அணிகலன்களால் உன்னை அழகுபடுத்தினாய், அழகான கட்டிலில் உட்கார்ந்தாய், உன் முன் மேசை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது, அதன் மேல் நறுமண பொருட்களையும் எண்ணெயையும் வைத்தாய். இதெல்லாம் தேவையா? விபச்சாரத்துக்கு என்னென்ன தேவை? அவளோடு சிற்றின்ப பிரியரான மக்கள் கூட்டம் களியாட்டம் புரிந்தது. இப்படி 44 வசனம். இந்த அசிங்கத்தை வளர்க்கறதுக்கு 44 வசனமா? உன்னத பாட்டை சொல்றாங்க, உன்னத பாட்டை சொல்றாங்கன்றாங்க. இந்த எசக்கியலை சொல்றோம். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இஞ்சில்னா நற்செய்தின்னு சொன்னீங்கல்ல, இது நற்செய்தியா? இதை மட்டும் பிரிண்ட் போட்டு எல்லா பேர்ட்ட கொடுத்தா அது நற்செய்தின்னு யாராவது சொல்லுவாங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். My dear brothers, we gave so many arguments about this, that Bible is the one which giving us this lustful descriptions and pornographical detail that God explaining to the people, and they said that we are going beyond the scholars, thinking beyond the scholars. See, first of all, the scripture, it should be understood by all without much obscurity or hidden motives. You are a reader of the book. When you read it, what you got, that is what you tend to behave in your life, right? And when you read, open the Bible, all these things are mentioned. Pornography, something, like provoking humankind to have that. And amongst them is, we have already given so many chapters and proved that Bible is not the word of God. One statement is enough to prove the entire Bible wrong, that this is not the God's word. And we still have more proofs for that. If you read in Ezekiel chapter number 23, see, this is the use of the sexual content and the treatment of women in this chapter alone has a considerable scrutiny. It has proved to be the most problematic books of the Bible. You read, it says that the word of the Lord came to me. It says, you just see how it describes. The word of the Lord came to me, and speaking about 2 sister whores, they committed whoredom, prostitution, promiscuity. These are not my words. Again, I'm saying, this is no cheap statements from me. This is from this Holy Bible. It says that they engage in prostitution. The first sister is Ohola. She is the elder one, and the younger one is Oholiba. Very, very well suits to the prostitutes, maybe, I don't know. And it says that their breasts were squeezed there. What do you want to teach? Breasts were squeezed? Is this God's word? Is this how God describes? If you say that, don't commit adultery, don't perform it, then that's more than enough for humankind to understand. Can God describe such things? The breasts were squeezed there. Lovers fondled their virgin nipples. Virgin nipples. They keep on continuing the promiscuity, prostitution. Will that still be remain virgin nipples even after playing with those breast and nipples, which will, I don't want to, seriously, I'm not able to read such things. And she lusted after the lovers of Assyrians, all desirable young men. See, look at this description. All desirable young men of Assyria, they were lusted after them. And the choicest young men, that's the main point here. And they didn't abandon the prostitution. They continued it even in Egypt. And
It further goes that the Babylonians, they crawled into the bed. Look at the description. They crawled into the bed to do what? To do what? They crawled into the bed. You know, you understand this meaning, right? Crawled into the bed and they defiled her with the lust. And after she was defiled by them, she became disgusted with them. You know this last description. Look at this description. And it further continues that she lustfully exposed her nakedness. And it says that the genital parts of a human being compared to the animals, this verse says that she lusted after the genitals as large as those of the donkeys. And their seminal emission was as strong as that of the stallions. Can any adult parent teach such things to the children? Would any parent agree that children would go, when they go through these filthy passages, could get the wrong message? Especially this description which has the comparison of comparing the men's penis to that of the horse donkey's genital, and the seminal emission, the sperm ejaculation, to that of the horse issues. Look at this comparison. How can God describe such things? It still goes, it doesn't stop there. Egyptians found their, again, the nipples and squeezed their young breast. Young breast, always promiscuity, prostitution, whoredoms. She continued. And for the punishment, see, if a punishment for the adultery, how we will give? Can any man accept that for the adultery, the punishment should also be adultery? The people should wear the nakedness. Here God wants to open her nakedness for the promiscuity she did in the countries. That she says, God says that your nakedness will be exposed, just as when you engage in prostitution and obscene contact. And I'm going to about to deliver to you over those whom you hate, to those whom you were disgusted. Meaning with all people that she had sex, all of them will be in front of her and they'll open the nakedness more. What the people will do? They'll go away, or I don't know what teaching that the people will get when the nakedness is opened. And she was polluted herself with their lust, and all this continues. And you will drain it to dry and pieces and tear your breast. It's also the punishment. See, breast, nipples, virgin nipples, young breast, genital parts compared. We can't say that these can be God's word. It's so clear. If I say that I give this pamphlet to outside, what will happen? If I gave this paper to you, you read this in front of your family or friends, what will you do? These are the statements of the Bible. If I don't put that in the bracket, it's the Bible, how the people will understand, what they will know? What is the news that you're getting here? And this is a sheer pornography. You said we are talking about pornography. It's a sheer pornography. If you wouldn't call this pornography, then what else would you with your clear conscience and integrity call it, sir? This is a sheer pornography. And pornography in India is a punishable offense. Whether it is in a book form, a pamphlet, paper, a representation, or image, anything, it's a punishable offense under the Act 292 of Indian Penal Code, which came about Act 36 of 1969. You will be imprisoned. I said that this book is a textual pornography. It's a clear textual pornography, which is easily accessible even by the children outside. See, we can't attribute that these are God's word. And no good parent would want their children ever to read such books. It will spoil their mind. Not even to the adult person, that's a different part of the topic, but even the children, they cannot read such verses. So this proves one chapter is enough. One verse is enough to prove the entire Bible wrong. We don't have to give you bulk, but still this is one of them with which we have proved that the Bible is not the word of God. அவங்க தரப்புல அவங்க பேசும்போது சொன்னாங்க, இறைவனுடைய வார்த்தை என்பதை எவ்வாறு முடிவு செய்வது அப்படிங்கிறதுக்கு பைபிள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறது. அதை வைத்து உரசி பார்ப்போம் என்று சொன்னாங்க. மதியான காலை அமர்வுல சொன்னாங்க. என்ன சொன்னாங்கண்டா, திமோத்தியில ஒரு வசனம் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை என்றால் அது போதனைக்கு பயன்படும் என்று சொன்னார்கள். இங்கே போதனை இருக்கிறது. என்ன போதனை? இப்ப படிச்சாங்கல்ல, இதுல என்ன போதனை இருக்குது? என்ன போதனைக்கு நான் சொல்லட்டுமா? கழுத உறுப்பா இருந்தா பக்கத்துல எண்ணெயை வச்சுக்கங்கிற விளக்க போதனை தான் இதுல இருக்குது. கழுத உறுப்புக்கு தேடி போனா பெட் சைடுல டேபிள்ல எண்ணெயை வச்சுக்க, இது என்ன? இதுதான் போதனையா? இது கடவுளுடைய வார்த்தையா? நீங்கள் சொன்ன அடிப்படையிலேயே இது கடவுளுடைய வார்த்தை இல்லை என்று நாங்கள் நிரூபித்து விட்டோம். He said in the morning section, what is the criteria for judging whether this is a book, whether something is a word of God or not? He claimed, the Bible says in Timothy, every inspiration is good for instruction.
in Ezekiel, just now we read out. What instructions do you get? Do you get any instructions from this? About big genitals of the size of a donkey, and having oil by your bedside? Is the instruction you are going to give out? Right. அப்புறம் பைபிள் என்பது இறை வார்த்தை இல்லை என்பதற்கு அவங்களே நிரூபிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்க they have not given out any proof so far. They quoted Tabari, Sahih Bukhari, something and all. What do they come to say from this? Did they quoted something, Sahih Bukhari and Tabari? From that, are they saying that Bible is the word of God? Is that the proof that Bible is the word of God? Sahih Bukhari ல என்ன சொன்னாங்களே, அதுல இருந்து என்ன தெரிய வந்தது? பைபிள் கடவுளுடைய வார்த்தைன்னு தெரிய வந்ததா? எதுக்கு அதை சொன்னாங்க? சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. தலைப்பு கடவுளுடைய வார்த்தையா இல்லையாங்கிறது. அவங்க சின் அண்ட் சால்வேஷனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த தீர்க்கதரிசி தப்பு செஞ்சார், இந்த தீர்க்கதரிசி தப்பு செய்தார். அப்புறம் அடுக்கடுக்கா சொன்னாங்க, நிறைய பொய். இப்போ நாங்க ஒரு உதாரணத்துக்கு முன்னால அவங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் எடுத்து போட்டோம், முரண்பாடை எடுத்து போட்டோம். 2 சாமுவேல்ல மீகால் மலடியாக இறந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல 5 பிள்ளைகளை பெற்றாள் அப்படின்னு இருக்குது. We just now showed you a contradiction from the Bible, from Samuel, where in one verse it says, Michal died as a barren woman. She did not have any issues. And the same Bible says in another place that she had 5 children. We said it's a contradiction. How can a woman who died without any issue bear 5 children? He tried to reconcile and he came out with an answer. The answer was like this. She did not bear any children. She brought up the children of someone else. That was what he said. But it is very clear from the Bible. I will read out some Bibles. All the Bibles say she bare the children. Apostles' Polyglot Bible says she bare the children. And then American Standard Version says she bare to Adriel. And then Bishop's Bible says whom she bare to Adriel. So all the verses, there's no time to prepare the slide. If time permits, will you present the slides in the evening again? All the verses say that she bare the child for that man. If he says that he was a husband of a sister, then again this is illicit children. நம்ம என்ன சொன்னோம்னா ஒரு முரண்பாடை காட்டணும். இவள் பிள்ளை இல்லாமல் இறந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரண்பாடு ஒரு இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல அவருக்கு 5 பிள்ளைகள் இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு அவர் சொன்னாரு, அது அவள் பெத்த பிள்ளை இல்லை, அவருடைய தங்கச்சி பிள்ளை எடுத்து வளர்த்தா அப்படின்னு சொன்னார். பைபிள் என்ன இருக்குன்னா அவனுக்கு பெத்த பிள்ளைன்றே வருது. ஒரு வசனம் ஒரு பைபிள்ல இல்ல, பல பைபிள்ல வருது அவனுக்கு பெத்த பிள்ளைன்னு. அப்ப அவனுக்கு பெத்த பிள்ளை உண்மையானால் திரும்பவும் கள்ளக்காதல், தங்கச்சி புருஷனோட அக்கா காரி கள்ளக்காதல். பைபிளை திறந்தாலே ஆபாசம் தான், ஒரே ப்ராஸ்டிடியூஷன், ஃபார்னிகேஷன், இதுதான் பைபிளை திறந்தாலே இதுதான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அடிக்கடி அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதெல்லாம் ஏன் தெரியுமா கோட் பண்ணுறோம்? வி வாண்ட் டு ஷோ தட் தே ஆர் ஹேவிங் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். அவங்க ரெட்டை வேடம் போடுகிறாங்கன்னு காட்டுறதுக்காக வந்திருக்கணும். அதை காட்டுறதுக்கு இதுவாங்க நேரம். நீங்கள் எதை நிரூபிக்கணுமோ அதை நிரூபிக்கிறதை விட்டுட்டு நாங்கள் ரெட்டை வேடம் போடுறோன்னு காட்டிட்டு இருக்காங்களாம். Because they have no proof. This is a time for them to prove that Bible is the word of God. Instead, they are trying to show that we have double standards. And then they asked us, the Torah which you have, we claim that the Torah which you have and the Torah which Quran says are different. He asked for the proof. He gave the proof. I need not produce any proof. In the morning he said, குரான் நாங்கள் வைத்திருக்க தோரா வேற, தௌராத் வேற, அவங்க வைத்திருக்க தௌராத் வேற நம்ம சொன்னோம். அதுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டாங்க. அந்த ஆதாரத்தை அவர்களே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கடா, காலையில் சொல்லும்போது சொன்னாங்க, குரானில் அல்லாஹ் சொல்றானா முகம்மதை பற்றி இஞ்சியிலும் தௌராத்திலும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல. அப்ப தௌராத்தை பத்தி குரானில் அல்லாஹ் சொல்றான்ல அப்படின்னாரு. Well, it's time for us to once again respond. நாம் பதில் சொல்வதற்கான நேரம் வந்திருக்கிறது.
Our friends PJ sir and his colleagues are repeatedly committing certain basic logical fallacies. ஜனாப் பிஜே அவர்களும் அவருடைய குழுவினர்களும் தொடர்ந்தேச்சியாக தர்க்கபூர்வமான தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். I don't know if they are doing it knowingly or ignorantly. அதை அவர்கள் அறியாமல் செய்கிறார்களா இல்லை தெரிந்தே தான் செய்கிறார்களா என்று தெரியவில்லை. For example, உதாரணமாக we gave a comprehensive answer about the wife and husband relationship between Solomon and his beloved, and then they still wanted to continue in that same kind of mindset. நாம் ஏற்கனவே சாலமோனுக்கும் அவருடைய சிநேகிதிக்கும் இடையில இருந்த அந்த கணவன் மனைவி உறவை குறித்து விளக்கமான பதிலை நாம் கொடுத்தும் கூட திரும்ப திரும்ப அந்த காரியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். I'm developing a sense of concern for them. அவர்களை குறித்துதான ஒரு கவலை எனக்கு வருகிறது. Because they are indulging in a logical fallacy called selective reading and citing. ஏனென்றால் அவர்கள் தர்க்கபூர்வமான தவறான குறிப்பிட்ட வாக்கியத்தை தாங்கள் விரும்புவது போல வாசித்து எடுத்துக்கொள்ளுகிற அந்த தவறை செய்கிறார்கள். If they can, I would like them to put up Song of Solomon chapter 5 verses 2 to 8 again in the same NET version of the English Bible. It is not NET actually, it is New English Translation Bible. அங்கே புதிய ஆங்கில புதிய ஏற்பாடு என்கிற அந்த மொழிபெயர்ப்பில் இருக்கிற அந்த உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனங்கள் 2 to 8 மீண்டுமாக அவர்கள் போட்டு காண்பிக்க விரும்புகிறானால் நலமாக இருக்கும். Our friends read only verse 4. நம்முடைய நண்பர்கள் 4ஆம் வசனத்தை மாத்திரம்தான் வாசித்தார்கள். But if you and our friends also read now verses 2 and 3 in the same New English translation, they will understand what the situation is. அதே மொழிபெயர்ப்பிலே வசனங்கள் 2ஐயும் 3ஐயும் நீங்களும் நம்முடைய நண்பர்களும் வாசித்தால் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். If you want, I can read it now again. நான் நீங்கள் விரும்பினால் நான் மீண்டுமாக அதை வாசிக்க விரும்புகிறேன். And I hope this will be the final time we are going to deal with this unnecessary issue. இது தேவையற்ற இந்த காரியத்தை இதுதான் கடைசி முறையாக நாம் கூற போகிறோம். It is an issue not because there is anything problematic in the Bible, but the problem is in their minds. They are imagining too much. இந்த வாக்கியத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லை, அவருடைய மனதில் இருக்கிற குழப்பம் தான் இதில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. Verse 2 says, I slept but my heart was awake, my lover is knocking. அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் தூங்கி விட்டேன், என்னுடைய நேசர் வந்தார், நான் கதவை தட்டினார் என்று. And I just checked the Hebrew, it is actually knocking. அங்கே நான் எபிரேய மூல பாஷையிலே நான் அதை பார்த்தேன், அதுல வந்து கதவை தட்டுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Knocking means you knock on the door. தட்டுகிறது என்று சொன்னால் கதவை தட்டுகிறது. So he is outside, she is inside. அங்கே அவர் வெளியில, நேசர் வெளியில இருக்கிறார், பிரியமானவள் உள்ளே இருக்கிறாள். And then after knocking for some time, there was an opening in the door, and into that he put his hand. அங்கே கதவை தட்டின பிறகு அவர் கதவு துவாரத்தில் இருந்த அந்த வழியாக தன்னுடைய கையை அவர் உள்ளே நுழைத்தார் என்று எழுதப்பட்டது. And then you go to verse 6 right there in New English translation, it says, I opened for my lover, opened the door for my lover. அங்கே 6ஆம் வசனத்திலே அதே புதிய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் அவருக்கு கதவை திறந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it is their misreading and misinterpretation. The problem is not with the text. அங்கே வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, அதை அவர்கள் தவறாக படித்து தவறாக புரிந்து கொண்டிருப்பதுல தான் பிரச்சனை. Same is the problem with 2 Samuel chapter 21 verse 8. அதேதான் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் இருக்கிறதை பார்க்கிறோம். If they read the second part of that verse and the very next verse, verse 9, they would have understood. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியையும் 9வது வசனத்தை வாசித்தார்களானால் அது புரிந்து விட்டிருக்கும். She brought up children for somebody else's. மற்றவருடைய குழந்தையை அவள் வளர்த்தாள் என்று அங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Somebody else's sake. மற்றவர்களுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளை அவள் வளர்த்தாள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. The text is very clear that the children are not her children. அங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது அது அவளுடைய பிள்ளைகள் அல்ல என்று. How can you miss it? அதை எப்படி நீங்கள் கவனிக்காமல் இருக்க முடியும்? I don't know if something is blocking the vision when they come to that part. அந்த பகுதியில வரும்போது ஏதோ ஒன்று அவருடைய கண்களை மறைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். I think we should come out of this and move forward. ஆகவே நான் இதிலிருந்து வெளியில வந்து தயவுசெய்து முன்னாடி போவோம்.
And then about that language in Ezekiel. அதே எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட வாக்கியத்தை குறித்து பார்க்கலாம். You go to the last verse of that chapter. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு நீங்கள் You சென்றால் will understand what the instruction is. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற போதனை என்ன என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். Our friend was asking, what is the instruction here? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற போதனை என்னவென்று கேட்டார். What is the chapter? 23. I think it will be a good idea for us to go there. அங்கே அந்த பகுதியை நம்ம வாசிப்பது நல்லது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். So the conclusion of that whole description is given in verses 28 and 29. அதனுடைய முழு சாராம்சமும் அந்த போதனையினுடைய பகுதி எல்லாம் 48 49 வசனங்கள் God is instructing and giving a very severe warning. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறது என்றால் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பை அங்கே கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். So it says, so I will put an end to lewdness in the land, that all women may take warning and not imitate you. இவ்விதமாய் எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன். I don't know why they are just getting stuck with one verse, two verses without reading at least the full chapter. ஏன் அந்த 1-2 வசனங்களையே நின்றுவிட்டு முழு அதிகாரத்தையும் நிறுத்தி விடுகிறார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. It's very sad. அது மிகவும் பரிதாபமா. It's very clear warning not to imitate such people. ஆக இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதற்கு நமக்கு எச்சரிக்கை. You will suffer the penalty for your lewdness and bear the consequences of your sins of idolatry. உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை சுமந்து நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். You read the Bible carefully. Many times spiritual idolatry is described in terms of sexual immorality, which is the worst kind of sin at the human level. இங்க பார்த்தா மனித அளவில் நீங்க பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு விக்கிரக ஆராதனை எதுவென்றால் இது மாம்சீகத்தில் செய்யப்படுகிற விபச்சார பாவம் தான் மிக மோசமான விக்கிரக ஆராதனை. We will understand the problem when we go to Titus. நாம் இதை குறித்து நன்றாக புரிந்து கொள்வோம். Chapter 1 அதிகாரம் 15ஆம் வசனம். Titus chapter 1 verse 15. விக்கிரக ஆராதனை விபச்சாரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Let us now, in conclusion of my part of the presentation, turn to Titus chapter 1 verse 15. முடிவாக தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். It says, இவ்விதமாக சொல்கிறது, to the pure all things are pure, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். but to those who are corrupted and do not believe, nothing is pure. அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. In fact, both their minds and consciences are corrupted. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். I think that is the problem that we are dealing with here. இங்கே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். And so, for the other part of the answer, I would request my friend Paul to complete. என்னுடைய மற்ற பகுதிக்கு அந்த அடுத்த கேள்விக்கான பதிலை என்னுடைய நண்பர் பால் அவர்கள் இப்பொழுது கூறுவார். My friend has challenges me with the criteria that I have brought one criteria, and according to that criteria, what is Ezekiel chapter 23? இந்த எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தரம் என்ன என்பதை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நண்பர் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார். And he says that, see, if someone you wanted to give teaching and warning and say don't commit adultery, you can simply say, you no need to figure it out, you no need to say figuratively. இங்கே என்னுடைய நண்பர் சொன்னார், நீங்க விபச்சாரம் போன்ற பாவங்களை செய்யாதிருக்கனா சும்மா செய்யாதே என்று சொல்லிவிட்டு போகலாமே, ஏன் அதை இப்போ விளக்கி நல்ல படம் போட்டு காண்பிக்கிறது போல செய்ய வேண்டும் என்று சொன்னார். But he has forgotten his own Quran. அவர் தன்னுடைய சொந்த குர்ஆனை மறந்து விட்டிருக்கிறார். Either he was simply hiding something and being double standard. அங்கே அவரோட எதையோ மறைத்து அவர் இரட்டை வேடம் போடுகிறார் என்று நான் நினைக்கிறேன். Quran chapter 7 179 says they are the cattle, animal. அங்கே குர்ஆனிலே 7ஆம் சூரா 129 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே கால்நடைகள் என்று சொல்லி. Quran 7 176 says they are the dogs. அங்கே சூரா 7 176ல சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் நாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Quran 62 verse 5 says they are the donkey who do not understand Torah. அங்கே 62:5ல அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத கழுதைகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. Quran 74:50 says they are the asses, donkeys. அங்கே குர்ஆன் chapter 74 verse 50 says they are the donkeys. அங்கே 74:50ல அவர்கள் கழுதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Quran chapter 5 verse 60 says they are the apes, monkeys. அங்கே 7:40ல அவர்கள் குரங்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Quran 5:60 says they are the swines, they are the pigs. அங்கே வந்து சூரா
Swine. Chapter 5 verse 60. 5:16 பன்றிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Quran 98 verse 6, it says they are the worst creature. அங்கே 98:6 அவர்கள் மிகவும் மோசமான பிறவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. My dear friend, அருமையான நண்பர்களே, if God can communicate very smoothly, why he has to talk this language? தேவன் நம்ம கடவுள் மக்களோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்த வேண்டும்? See, being you father and mother, when you love your children and you don't want to be punished, sometimes you get anger and use certain words simply to convey the meaning he should and she should not do that one. நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்யும் போது அவர்களை கண்டிக்கும் போது நாம் என்ன சொல்கிறோம்? சில வேளைகளில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். Moreover, you have not presented since morning till evening even one criteria from the Bible itself why Bible is not God's word. You have never presented. You have brought some contradiction. Where is criteria? You have brought language. Where is the criteria? Are you the prophet? Are you the authority? Are you the God? Who you are to give this? You should have some authority to validate your claim. You have given nothing, simply your own interpretation, which you cannot back it up, even from your Quran and from the Bible, both sides. உங்க காலையிலிருந்து இம்மட்டுமாக இந்த வேத புத்தகம் தான் கடவுளுடைய வார்த்தை என்பதற்கு எந்த விதமான ஒரு இல்லை என்பதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரத்தை குர்ஆனிலிருந்தோ வேதத்திலிருந்தோ நீங்கள் சொல்லாதபடிக்கு அதற்கு உங்களுடைய சொந்த கருத்துக்களையே நீங்கள் இம்மட்டுமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். And you remember, if you do not give it up and you go on, we have plenties, we have tons and tons, and you will get the same back. Therefore, being spiritual people, I am saying, now let us shift from carnality to spirituality, because we are also a spiritual being. நாம் ஆவிக்குரிய மனிதர்களாக இருப்பதனால, ஆகவே நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் மாறி, நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து வேறுபட்டு ஆவிக்குரியவர்களாக மாறி, இந்த வேத புத்தகம் வந்து கடவுளுடைய வார்த்தை இல்லை என்பதற்கான அளவுகோல் என்ன என்பதை குறித்து நீங்கள் சொல்லி நீங்கள் நிரூபிக்கும்படியாக நான் கேட்கிறேன். Yes, the Bible says that Bible is inspired God's word and the goal is to save the human being. அந்த வேத புத்தகமானது கடவுளுடைய ஆவியினாலே ஏவப்பட்ட மனிதர்கள் எழுதின வார்த்தை. இதிலே மனிதனுடைய ரட்சிப்புக்கான வார்த்தைகள் இருக்கிறது. Now when I said that yes, when Bible says salvation, Bible includes 6 things. அங்கே ரட்சிப்பு என்பதை குறித்து சொல்லும்போது வேத புத்தகம் 6 காரியத்தை சொல்லுகிறது. Number 1, முதலாவது காரியம், born again in the nature of God, and Quran do not have. If have, please tell us. இந்த மறுபடியும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிற அந்த மறுபிறப்பை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லவில்லை. Number 2, be free from sinful nature, and in Quran you don't have, only Bible has it. பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லவில்லை. Number 3, have power over Satan, and there is only one person, Jesus Christ, who is a victorious over Satan in Hadith and in the Bible, and there is no other individuals. இங்கே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பிசாசின் மேலே அதிகாரம் உடையவராய் இருந்தார், அவனை ஜெயித்தார் என்று சொல்லி ஹதீஸிலோ குர்ஆனிலோ மற்ற எந்த இடத்திலோ அதை வேறு யாரை குறித்தும் சொல்லப்படவில்லை. For example, உதாரணமாக we are not trying to criticize the Hadith or Quran, but simply what we are saying, there are certain things recorded in the Hadith. இங்கே ஹதீஸையோ குர்ஆனையோ நாங்கள் குறை சொல்ல வரவில்லை. ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Sahih al-Bukhari volume 4 hadith number 641 says, Prophet Muhammad narrated, means so and so, it was narrated by Ibn Musayba and so that every child who is born of Adam, Satan comes and touches, except Jesus and her mother Mary. அங்கே புகாரி புத்தகம் 55 வால்யூம் 4 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவையும் அவருடைய தாயாகிய மரியம் தவிர மற்ற எல்லா குழந்தைகளையும் சாத்தான் வந்து தொட்டு விட்டான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. Sahih al-Bukhari volume 4 hadith number 506, it says every child is touched by Satan except Jesus and his mother Mary. அங்கே புகாரி வால்யூம் 4 புத்தகம் 54 506வது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா பிள்ளைகளையும் அங்கே சைத்தான் தொட்டு விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Further, Sahih al-Bukhari volume 6 hadith number 71 says every child who is born is touched by Satan except Jesus and his mother Mary. அங்கே மறுபடியுமாக அந்த சையத் புகாரி 60வது வால்யூம்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா பிள்ளைகளையும் சாத்தான் தொட்டு விட்டான் என்று சொல்லி. Even Prophet Muhammad himself was under the power of magic so many times. அங்கே முகமது நபி அவர்கள் கூட
ஒரு மந்திர அந்த He was under power of magic. மந்திர சக்தியினாலே ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We have a separate debate, we will deal with that. அதற்கு தனியாக ஒரு விவாதம் இருக்கிறது, அதை குறித்து நாம் பிற்பாடு பார்ப்போம். The point is, Bible purpose is to give salvation from sin, from Satan, and only Jesus is the only savior, and